என்னவா முதலாம் கேள்வியில பின்வருவனவற்றுள் எது பிளாங்கின் மாறிலி எச்சின் பரிமாணங்கள் கேட்கிறார். பிளாங்கின் மாறிலி எச், பிளாங்கின் மாறிலி எங்க வருது? இ சமன் எச். அப்ப இந்த எச்ச காணணும். இ என்கிற எஃப். ஈக்கு என்ன சக்தி? நியூட்டன் மீட்டர். ஜூல் எல்லாம் எழுதுற நியூட்டன் மீட்டர். இது செகண்ட் மைனஸ் ஒன். செகண்ட் மைனஸ் ஒன் மேல வந்தா செகண்ட். அப்ப அலகு ஜூலுக்கு நியூட்டன் மீட்டர் செகண்ட் மைனஸ் ஒன். இவ போடுங்க பரிமாணம் எழுதினா நியூட்டனுக்கு எம்எல்டி மைனஸ் 2, மீட்டருக்கு எல். இது மேல வந்தா செகண்ட் டி. அப்ப என்ன வரும்? எம் எல் ஸ்கொயர்ட் டி மைனஸ் 1. அப்ப பரிமாணம் எம் எல் ஸ்கொயர்ட் டி மைனஸ் 1. எத்தனாவது விடை? நாலாவது விடை. ரைட். அடுத்தது இரண்டாம் கேள்வி வரலாம். என்னவா? பின்வருவனவற்றில் முனைவாக்கம் அடையா அலை. எது முனைவாக்கம் அடையாத அலை என்று கேட்கிறார். உங்களுக்கு தெரியும் குறுக்கலைகள் எல்லாம் முனைவாக்கம் அடையும். அப்ப நெட்டாங்கலை முனைவாக்கம் அடையாது. முதலாவது ஒளி அலை, அது குறுக்கலை முனைவாக்கம் அடையும். இரண்டாவது ஒளி அலைகள் அது முனைவாக்கம் அடையாது. அவதான் விடை. மூன்றாவது எனது எக்ஸ் கதிர். எக்ஸ் கதிர் வந்து மின்காந்த அலை. மின்காந்த அலைகள் முனைவாக்கம் அடையும். நாலாவது இழையில் அலை, ஈர்க்கப்பட்ட இழையில் அலை, அது குறுக்கலை முனைவாக்கம் அடையும். ஐந்தாவது கலியூதா கதிர்கள், அதுக்கு மின்காந்த அலை அல்ட்ரா வயலட் முனைவாக்கம் அடையும். அப்ப முனைவாக்கம் அடையாதது ஒலி அலைகள். அப்ப ரெண்டாவது இரண்டாவது. அடுத்து இப்ப மூன்றாம் கேள்வி வரலாம். படிகூட்டு நிலைமாற்றியின் சுற்றுகளின் விகிதம் 250. படிக்கூட்டு நிலைமாற்றி என்ன இணையணும்? வோல்டேஜ கூட்டணும். வோல்டேஜ கூட்டணும் என்றா என்எஸ் வந்து கூடவா இருக்கு இல்ல? வோல்டேஜ கூட்டணும் துணை சுற்றுல முறுக்கல் அணிக்கு கூடவா இருக்கு. அப்ப என்எஸ் என்பி தான் 250. 250 கொண்டு சரி, துணை சுற்றுல முறுக்கல் அணிக்கு கூடவா இருக்கும். படி கூட்டு நிலைமாட்டிய வோல்டேஜ கூட்டணும் என்றா முதன்மை சுருளை விட துணை சுருள்ல முறுக்கல் அணிக்கு கூட. அப்ப என்எஸ்ஓ என்பி வந்து 250 இருக்கிறது. இப்ப அது 90% திறன் உடையது. முதற்சுருளில் ஓட்டம் 250 ஆம்பியர் எனின் துணை சுருளில் ஓட்டம் இப்ப உங்களுக்கு தெரியும் 90% வேல்யூ. அப்ப 90% திறன் என்று சொன்னா இன்புட்டின் கீழ் அவுட்புட். இன்புட் என்ன? அவுட்புட்டின் இன்புட் இல்லையா? அவுட்புட் என்ன? விஎஸ்ஐஎஸ். அதான் எங்களுக்கு கிடைக்கிறது அவுட்புட் வேல்யூ. இன்புட் என்ன? விபி ஐபி. இது வந்து திறன் 90%. 90% 0.9. 100% கொடுத்தா தானே 90% ரேஷியோ வந்து 0.9. ஓகே. இன்புட் அவுட்புட் இன்புட் இன்டு 190. 100 டிவைட் பண்ணிட்டா 0.9. இப்ப விஎஸ் விபி என்னது ஜமன்? விஎஸ் விபி என்னது ஜமன்? என்எஸ் விபிக்கு ஜமன் இன்டு ஐஎஸ் ஐபி வந்து 250. இது என்ன சமான்? என்எஸ் ஐபி தான் 250. ஐஎஸ் 250 சமம். இப்ப 250 போனா ஐஎஸ் என்ன? துணைச்சுருள் ஓட்டம் 0.9 ஆம்பியர். அப்ப துணைச்சுருள்ல மின்னோட்டம் 0.9 ஆம்பியர். மூன்றாவது
ஓகே, சரி. அடுத்தது 4ஆம் கேள்வி. என்ன? படத்தில் காட்டியுள்ள சுற்றில் C1 C2 என்பவற்றில் சேமிக்கப்படும் ஏற்றங்கள் முறையே. 2 கொள்ளளவு இருக்குது. C1 C2 இது ரெண்டுக்கும் குறுக்க ஒரு பேட்டரி இணைக்கிறார். பேட்டரியின் வோல்டேஜ் எவ்வளவு? 8 வோல்டேஜ். இதுக்கு மேல ஒரு வோல்டேஜ் பேட்டரி இணைச்சிக்க இப்படி 4 வோல்டேஜ். ரைட். இப்ப இது 2 மைக்ரோ ஃபேரட், இது 2 மைக்ரோ. C1 C2 தெரியுது இல்ல? சைனா. சரி, இப்ப இந்த பேட்டரி ஓகே. இப்ப என்ன செய்வோம்? C1 C2ல அப்ப இப்ப C1க்கு என்ன அழுத்த வேறுபாடு சொல்லலாம்? இதுக்கு 4 வோல்டேஜ் இங்க இருந்தீங்க, அப்ப இதுக்கு இங்க இருந்தீங்க 4 வோல்டேஜ். அப்ப எங்களுக்கு திசை முக்கியம் இல்லை, இதுக்கு அழுத்த வேறுபாடு 4 வோல்டேஜ். சோ 4 வோல்டேஜ் அழுத்த வேறுபாடு இதுக்கு சேமிக்கப்படுற ஏற்றம் என்ன? Q7 CV. அப்ப C வந்து 2 மைக்ரோ ஃபேரட், V வந்து 4, அப்ப 8 மைக்ரோ கூலும். இதுக்குள்ள C1க்குள்ள சேமிக்கப்பட்ட ஏற்றம் வந்து 8 மைக்ரோ. இனி C2க்கு பாத்தீங்கன்னா அதுக்கு என்ன அழுத்த வேறுபாடு? இங்க இருந்து இங்க 8 வோல்டேஜ். சோ இங்க இருந்து இங்க 8ண்டா இது சயன ஆளு. இங்க இருந்தீங்க 4, அப்ப இங்க இருந்தீங்க சயன ஆளு. சயன ஆளுன்னு இது என்ன இருக்கணும்? 12 இருக்கும். சோ இது 12 வோல்டேஜ். அப்ப Q7 CV, C வந்து 2, V வந்து 12, அப்ப 24 மைக்ரோ. அப்ப C1 8 மைக்ரோ கூலம், C2க்குள்ள 24 மைக்ரோ கூலம். எத்தனாவது? 5வது. C1 C2ல சேமிக்கப்பட்ட ஏற்றம் 5வது. ரைட். அஞ்சாம் கேள்வி பாருங்க. என்னவாம்? எம்திணிவுடைய ஒரு இலத்திரன் V வேகத்துடன் அசைகின்றது. இலத்திரனின் ஏற்றம் E எனவும் பிளாங்க் மாறிலி H எனவும் கொண்டால் அதன் டி புரோக்லியின் அலைநீளம் சமன். இப்ப ஒரு இலத்திரன் V வேகத்தோடு இயங்குதாமாம், எம்திணிவுடைய ஒரு இலத்திரன். சோ இலத்திரன் ஏற்றம் E, பிளாங்கின் மாறிலி H எனின் டி புரோக்லியின் அலைநீளம். இப்ப உங்களுக்கு தெரியும் உந்தம் டி புரோக்லியின் அலைநீளத்துக்கு உந்ததுன்னு தான் தொடரும். உந்தம் சமன் இல்லையா, அல்லது அலைநீளம் சமன் lambda சமன் h over p, அல்லது p சமன் h over lambda. உந்தம் அலைநீளத்துக்கு நேர்மாறு சமன் அல்லது lambda சமன் h over p. எப்படி எழுதினாலும் உண்டு. இது இங்க வந்ததாங்க. அப்ப எங்களுக்கு என்ன? உந்தம் வேணும். அப்ப அலைநீளம் தானே கேட்கிற, டி புரோக்லியின் அலைநீளம். அப்ப என்ன வரும்? அலைநீளம் h over p வந்து என்ன? m into v. சோ எல்லாத்திலும் ஒன்றும் mv, அப்ப h over mv. 5வது. அஞ்சாவது விட வந்தோட. சரி, ஆறாம் கேள்வி பாருங்க. என்னவாம்? ஏகம பி எனும் ஒரே அறையுடைய இரு கோளங்கள் முறையே M,2M திணிவுடையன. ஏயும் பியும் ஒன்றுடன் ஒன்று தொட்டுக்கொண்டு இருக்குமாறு
கிடைக்கு 30 பாய் சாய்வில் உள்ள ஒப்பமான சாய்தளத்தின் மீது ஓய்வில் பிடிக்கப்பட்டு கோலங்கள் விடுவிக்கப்படுது. 30 பாய் சாய்வு இது தொடர மாதிரி வச்சு ஒரே ஆரையுடையது. ஒன்று எம்தனிவும் அல்லது 2 எம். வச்சு விடுவிச்சா இப்ப என்ன கேட்கிறார்? ஏயினால் பி மீது கொடுக்கப்படும் மரதாக்கம். இப்ப எம்தனியுடையது ஏ, இது பி. உதிரண்டுகள் எல்லாம் மரதாக்கம் என்று கேட்கிறார். உங்களுக்கு தெரியும் ஒப்பமான தளம் எல்லாம் இது எல்லா ஆரம்பங்களுடைய எங்க மட்டும் கேட்டீங்கன்னா ஜி சைன். அப்ப இதுவும் என்ன ஆரம்பங்களுடைய எங்க ஜி சைன். அப்படின்னா சுயாதீனமா இயங்குது. அப்ப இது ரெண்டு கிட்ட மரதாக்கம் பூச்சி. இது ரெண்டு கிட்ட மரதாக்கம் என்னவா இருக்கும்? பூச்சியமா இருக்கும். ஏன் நோம்பலா சாய்தளத்துல இயங்குற ஆரம்பங்கள் என்ன ஜி சைன் தான். அப்ப இது ஜி சைனோட இயங்கணும்டா இதால இதுக்கு ஒரு விசையும் கொடுக்கலாது. விசை கொடுத்தா ஜி சைனோட கூடிடும். அப்படி சத்தியம் இல்லையே. இதுக்கு ஜி சைனோட கூடிடும், இதுக்கு ஜி சைனோட குறைஞ்சிடும். அப்படி சாத்தியம் இல்லையே. இதுல 6 இப்படி தொழிற்படணும், இவர் அதுக்கு கொடுத்தா இப்படி தொழிற்படணும். அப்ப இவர் ஜி சைனோட கூடணும், அவர் ஜி சைனோட குறையணும். அப்படி ஒரு சாத்தியம் இருக்குமோ? இல்ல. அப்ப என்னடி அங்கம்? ரெண்டுமே ஜி சைனோட அணியங்கம். அப்ப ஒன்றே ஒன்று தொடாது. தொடாத மீன் முட்டிக்கொண்டு இருக்க தள்ளாது. அப்ப இது ரெண்டு கிடையில இருக்கிற மரதாக்கம் பூச்சி. இது எப்படி என்ன சொன்னா, நீங்க லிப்டில் நிக்கிறீங்க, ஒரு ஆள் லிப்ட்ல நிக்குது, எம்துனியம் எழுத இது லிப்ட் வந்து புயிப்புங்களை விழுது. லிப்ட் வந்து புயிப்புங்களை விழுந்தா இவருக்கும் இந்த லிப்ட்ல தளத்துக்கு இடையில மரதாக்கம் என்ன? பூச்சி. ஏன் இவரால தளத்துக்கோ தளத்தால இவருக்கோ விசையை கொடுக்கலாம். ரெண்டும் ஒரே ஆர்முடரோட எங்க சுயாதீனமா. அதே மாதிரிதான் நீங்க சுயாதீனமா ஒரே ஆர்முடரோட எங்க வேணும் ஜி சைன் தீட்டா. அப்ப அது ரெண்டு கிட்ட இருக்கிற மரதாக்கம் பூச்சியம். ஓகே, 5வது இல்ல எங்களுக்கு இது போட்டு காட்டுங்க சார். நீங்க பாருங்க, இதுல என்ன கீழே விசுவலிப்படும்? எம்ஜி சைன் தீட்டா. இதுல கீழே என்ன விசுவலிப்படும்? 2mg சைன் தீட்டா. இனி இதானதுக்கு ஒரு மரதாக்கம் இருக்குமா? இதானதுக்கு கொடுக்குற மரதாக்கம். இப்ப ரெண்டுமே ஒரே ஆர்முடரோட எங்க வைக்கும். ஏன்னு வச்சா தொகுதிக்கு எஃப் சமணமே போடுங்க. தொகுதிக்கு எஃப் சமணமே போட்டா தொகுதியில என்ன விசுவலிப்படுது? இதுல 2mg சைன் தீட்டா, இதுல mg சைன் தீட்டா. அப்ப 3mg சைன் தீட்டா சமன் திணிவு 3m. தொகுதியை போட RR வராது, 3m into a. அப்ப இங்க பாருங்க, a சமன் g சைன் தீட்டா. இதைத்தான் நான் முதலே சொன்னேன். என்ன ஆரம்பங்களுடைய எங்கம்? a சைன் தீட்டா, g சைன் தீட்டாவோட எங்கம். இனி ஏக்கு மட்டும் எஃப் சமணமே போடுங்க. ஏக்கு மட்டும் எஃப் சமணமே போட்டா அங்க என்ன விசை இருக்கும்? mg sin theta plus r. mg sin theta plus r சமன் m into g sin theta. இப்ப இந்த mg sin theta mg sin theta கேன்சல் ஆனா r சமன் என்ன வரும்? ரெண்டு கிடையில மரதாக்கம் பூச்சியமா. அது நீங்க சும்மாவே சொல்லணுமே. இது mg sin thetaவோட இயங்கணும்டா நிறை மட்டும்தான் தொழிற்படும், நிறையில கூறு மட்டும்தான், வேற விசை இருக்க கூடாது. அப்ப மரதாக்கம் பூச்சி. ஓகேயா? 5வது இப்ப 7வது பாருங்க. என்ன? பொருளொன்றின் உந்தம் 20 வீதத்தால் அதிகரித்தால் அதன் இயக்க சக்தி அதிகரிக்கும் வீதம். இப்ப அதிகரிக்கும் சதவீதம் கேட்கிற, உந்தம் அதிகரிக்குது. நான் இப்படி போடுறேன், ஆரம்பம் இறுதி. ஆரம்பம் இறுதி என்று போட்டா ஆரம்பம் வந்து எம்டி. அப்ப இப்ப என்ன உந்தம் சொல்லுங்க. அப்ப
இறுதி உந்தம் 20 வீதத்தால் அதிகரிக்குது. அப்ப இறுதி உந்தம் எவ்வளவுன்னா 100 இருந்தா 120. 20 வீதத்தால் அதிகரிக்குது. அப்ப 100 இருந்தா 120. ஆகவே எம்பி இருந்தால் இதை பெருக்கிற உந்தம் சுருக்கின என்ன வரும்? 6/5 எம்பி. அப்ப உங்களுக்கு தெரியும் திணிவு மாறாது. அப்ப வேகம் என்னவா மாறி இருக்கு? 6v/5 மாறி. அவன் முதல்ல v இருந்தது, இப்ப 6v/5. அப்ப இயக்க சக்தி என்ன வரும்? ஆரம்ப இயக்க சக்தி ½ mv². இப்ப இயக்க சக்தி என்ன? ½ m into v². v² என்ன? 6v/5 என்ன வர்க்கம். அப்ப எவ்வளவு வரும்? 36v²/25. So v². v வந்து என்ன? இப்ப 6v/5. அப்ப இப்படி வரும். அப்ப இது என்ன நடந்திருக்குன்னா ஆரம்பத்தில் எத்தனை மடங்கா இருக்கு? ½ mv² into 36/25 மடங்கா இருக்கு. அப்ப எத்தனை மடங்கு கூடி இருக்கு? அது நீங்க என்ன பாப்பீங்க? 36/25 1 எவ்வளவு? 11/25 மடங்கு கூடி இருக்கு. மடங்கால் அதிகரிக்குதுன்னா சதவீதமுக்கு என்ன போடுவீங்க? 11/25 தர 100 எவ்வளவு? 44 வீதத்தால். சொன்னீங்க எத்தனை மடங்கால் அதிகரிக்குன்னு பார்த்தா இப்ப அரை மடங்கால் அதிகரிக்குதுன்னா தர 100 50 வீதம். அரை மடங்கால் அதிகரிக்குதுன்னா 50 வீதத்தால் அதிகரிக்கும். கால் மடங்கால் அதிகரிக்குதுன்னா என்ன? 25 வீதத்தால் அதிகரிக்கும். அப்ப எத்தனை மடங்குன்னு கண்டுபிடிச்சா அதை 100ஆல பிரிச்சு பெருக்கி விட்டீங்கன்னா சதவீதம். அப்ப 44 வீதத்தால் அதிகரிக்கும். மூன்றாவது சதவீத அதிகரிப்பு வந்து 44 வீதம். ஓகே, எட்டாம் கேள்வி பாருங்க. என்னவா? ஒரே திணிவு எம்மை உடைய இரு கோளங்கள் ஒரே கதி வியுடன் ஒன்றை ஒன்று நோக்கி அசைந்து பூரண மீள்தன்மை மோதுகை ஒன்றை நிகழ்த்துகின்றன. இனி இப்ப மோதுகை பூரண மீள்தன்மையா? அடே ஒரே திணிவுடைய துணிக்கைகள் 2. ஒரே திணிவுடைய துணிக்கைகள் 2 ஒரே கதி வியுடன் ஒன்றை ஒன்று நோக்கி அசை. இது வி, இது வி. ஒன்றை ஒன்று நோக்கி அசைஞ்சு மோதுது. பூரண மீள்தன்மை அடைஞ்சா உங்களுக்கு தெரியும். மீள்தன்மைக்கு பிறகு என்ன செய்யும்? இவற்ற வேகத்தோட இவர் இயங்குவார், அவற்ற வேகம் இவருக்குவார். வேகங்கள் இடமாற்றப்படும். இவற்ற வேகம் அவருக்கும் அவற்ற வேகம் இவருக்கும். அப்ப இது வியோட எங்க வி நுழையும். அப்ப வியோட விலத்தி எங்க ஒன்றே ஒன்று. ஓகே, மோதினா பிறகு அப்ப இப்ப இருகோளங்களும் ஓய்வுக்கு வரும்னா பிழை. முதலாவது பிழை. இரண்டாவது, மோதிய பின் மொத்த இயக்க சக்தி mv² ஆகும். மோதினா பிறகு இயக்க சக்தியை பாருங்க. 1.5 mv² into 2 அவ்வளவு mv². அது சரி. முதலும் mv², மோதினா பிறகு mv². இவர் மோதினா பிறகு என்ன சொல்றார்? மோதிய பின் மொத்த இயக்க சக்தி mv² ஆகும். சரி. மூன்றாவது, மோதிய பின் மொத்த இயக்க சக்தி mv² குறைவாகும். இது சரி என்று அதுக்குள்ளதானே? பூரண மீள்தன்மையுடைய குறையாது, சக்தி மாற்றம் இல்லை. மோத முன் மொத்த உந்தம் 2 MV. நோ, மொத்த உந்தம் 0. MV மைனஸ் MV. அப்ப மோத முதல் உந்தம் 0. மோதினா பிறகு 0. அவர் மோதிய பின் மொத்த இயக்க சக்தி 0 என்றார். நோ, மொத்த இயக்க சக்தி mv². அப்ப இது விட இரண்டாவது. ஓகே, அடுத்தது ஒன்பதாம்.
50 பாகை கோண அறியம் ஒன்றில் 50 பாகை கோண அறியம் ஒன்றில் இழிவு விலகல் கோணம் 40 பாகையாக உள்ளது. இழிவு விலகல் நிலையில் படுகோணம், இழிவு விலகல் நிலையில படுகோணம். இப்ப இழிவு விலகல் கோணம் தந்திருக்காருல்ல, அப்ப உங்களுக்கு தெரியும் டி சமன் 2i மைனஸ் a. எப்படி சமன் இருக்குல்ல, இழிவு விலகல் கோணம் டி சமன் 2i மைனஸ் a. இப்ப டி எவ்வளவு, இழிவு விலகல் கோணம் 40, 2i மைனஸ் a வந்து 50. நீங்க வாங்க 2i சமன் 90, i எவ்வளவு 40. சோ இழிவு விலகல் நிலை படுகோணம் 45 பாகை. ஓகே, பத்தாம் கேள்வி பாருங்க. எனவே திருசியமானியை உபயோகித்து அரியமொன்றின் அரிய கோணத்தை அளப்பதற்கான பரிசோதனை ஒன்றில் இரு வேணியர்களிலும் பெறப்பட்ட வாசிப்புகள் பின்வருமாறு. சோ வேணியர் ஏயில பெற்ற வாசிப்பு எப்படி இருக்கு, ஒரு நிலைக்கு 310 பாகை 20 கணு, அடுத்ததுல 50 பாகை 20 கணு. பி என்ற வேணியருக்கு எப்படி வந்திருக்கு, வேணியர் பிக்கு 130 பாகை 20 கணை, அது 230 பாகை 20. இப்ப நான் இதை வச்சு அரிய கோணம் கண்டா என்ன வரும், இதை வச்சு அரிய கோணத்தை கண்டா ஒரு கோணம் 310க்கு வந்துட்டு. அப்ப இது என்ன வேணும், 360ல இருந்து கழிக்கணும். அப்ப இந்த இடத்துல நான் என்ன சாப்பாடு போடணும், 360 A1 முதலாவது அரிய கோணம் காண்றேன். இதை வச்சு 360 பாகையில இருந்து இதை கழிக்கணும். 310 பாகை 20 கழிச்சு அதை கூட்டணும். 50 பாகை 20 பிரிப்பி ஏன் விலங்கு தானே. அது இப்படி வந்துட்டு இல்லாம இடையில 0 வந்துருது. அப்ப இது 310 பாகை 20 என்றா இது 360. இவ்வளவு கோணத்தையும் 360ல இருந்து கழிச்சிங்கன்னு இந்த கோணம் வரும். இது நேரடி 50 பாகை 20. அப்ப இந்த கோணத்தை கூட்டி 2 பிரிப்பீங்க. இப்ப சொல்லுங்க, இதுல இருந்து கழிச்சா என்ன வரும், 360ல இருந்து 310 போனா 50 பாகை. ஒரு பாகையில இருந்து கழிக்கும். அப்ப இது 2ல இருந்து கழிச்சா 49 பாகை 40 கணை, 50 பாகை 20 கணை. இப்ப இந்த 20 கலையும் 40 கலையும் 60 கலை, ஒரு பாகை 50 50 100 100 50. இப்ப ஒரு கோணம் 50 பாகை. இதன்படி கண்டா இதுல இருந்து கழிப்பீங்க. 20 கலை போயிடும். 230ல இருந்து 130 போனா 100, 2 பிரிச்சு 50 கலை, 50 பாகை. அப்ப ரெண்டுமே 50 பாகைண்டா அரிய கோணம் எவ்வளவு, 50. சராசரி காணோணும். உங்க ரெண்டுமே 50 வர்றபடியா அரிய கோணம் 50 பாகைண்டு வரும். ஓகே, ரெண்டாலையும் வர்ற கோணத்தை கண்டு சராசரி காணணும். ரெண்டையும் கூட்டி 2 பிரிக்கணும். இது 50 50 வந்தபடியே கட்ட 50 தானே சராசரியும். அதனால அப்படியே வரும். ரெண்டாவது அடுத்தது 11ஆம் கேள்வி பாருங்க. என்னவா, எண்வழி சந்தி புலவிளைவு டிரான்சிஸ்டர் சுற்று அருகில் தரப்பட்டுள்ளது. வடிகால் மின்னோட்டம் 6 மில்லி ஆம்பியர் ஆகிற போது வடிகால் முதல் அழுத்தம் VDS உள்ளது.
இது புல விளைவு டிரான்சிஸ்டர். மேல 20 வோல்டேஜ், ஆர்டி வந்து 2 கிலோ, ஐடி வந்து 6 மில்லியன். இது RS 1 கிலோ. இங்க ஒரு தடைக்குள்ள வந்து புவி தொடர்பு செய்யப்பட்டிருக்கு. இப்ப உங்களுக்கு தெரியும் என்ன, இது 100 மெகா ஆகும். ஆனா இதுக்குள்ள கரண்ட் ஓடாது. அப்ப இதுல போச்சு, இதுல போச்சு, அது தேவையில்லை. எனக்கு VDS வரும், அவ்வளவுதானே. இப்ப நார்மல் எலக்ட்ரிசிட்டிங்க இதுக்கே இருக்கிற அழுத்தத்தையும் இதுக்கே இருக்கிற அழுத்தத்தையும் இதுக்கே இருக்கிற அழுத்தத்தையும் கூட்டினா 20 செய்யும். அப்ப 20 சைவ சமம். எது இங்க இருக்கிற அழுத்த வரும். இதுக்கு உள்ள அழுத்த வேறுபாடு என்ன, I into R. அப்ப R வந்து 2 தடவை 13, I வந்து 6 தடவை 13. சாக இதுக்குள்ள இருக்கிற அழுத்தம் VDS. சாக இதுக்கு என்னது, இதுல வேற 6 மில்லி ஆம்பியர் இதுலயும் போட போகுது. நீங்க கரண்ட் ஓடாது, இதுல வர்றது அப்படி இதுக்குள்ள இங்க ஓடும். அவங்க 1 தடவை 6, அப்ப 1 தடவை 13 தர 6 தடவை 15 தடவை 3 போயிடும். அப்ப 20 சமன் 12 சக VDS சக 6. 12 மாறும் 18 உனது கழிச்சான வரும். VDS சமன் 2. So VDS 2 வோல்டேஜ் ரெண்டாவது. நார்மல் புலவிளைவு டிரான்சிஸ்டர் வந்து வெரி சிம்பிள். இதுக்குள்ளால வர கரண்ட் இப்படி இதுக்குள்ளால ஓடும். அப்ப இதுக்கு உள்ளது சக இதுக்கு உள்ளது சக இதுக்கு உள்ளது நீங்க இருக்கிறது. அப்ப ரெண்டாவது பாருங்க. 30 சென்டிமீட்டர் பக்கமுடைய சதுரமுகி ஒன்று நீரில் மிதக்கின்றது. அதன் மீது 54 நியூட்டன் விசை நிலைக்குத்தாக கீழ்நோக்கி பிரயோகிக்கப்பட அது மட்டுமட்டாக நீரில் அமர்கின்றது. சதுரமுகி ஆக்கப்பட்ட பதார்த்தத்தின் அடர்த்தி. இப்ப இப்படி மட்டுமட்ட அமர்ந்திருக்காம இப்ப 54 நியூட்டன் விசையை நீங்க மேல பிரயோகிக்கிறீங்க. இப்ப இதுக்கு ஒரு நிறை இருக்கும், அது நிறை மேல கொண்டு. இப்ப கேட்டது என்ன, சதுரமுகி ஆக்கப்பட்ட பதார்த்தத்தின் சார் அடர்த்தி. அடர்த்தி என்ன நீருக்குள்ள மிதக்கு. இப்ப நாங்க என்ன போடுவோம், மேலாகிற விசை கீழாகிற விசை சமன். அப்ப ஜூஸ் சமன் mg plus 50. ஜூக்கு என்ன போடுவோம், மேலப்புக்கு v rho g, ரோ வந்து 1000. நீர் என்ன பண்ணியா v எவ்வளவு, 30 சென்டிமீட்டர் எல்லாம் போடுவோம். இதை போடுது v, ரோ இது அடர்த்தி ரோ, v rho g 10 சமம். விக்கு நாங்க பிரதியிடலாம். விக்கு எவ்வளவு, 30 தர 30 தர 30 சதுரமுகியே. அப்ப 30 தர 30 தர 30 எவ்வளவு, 27. அதனால 3 சைவர் 27,000 சென்டிமீட்டர் கனம். அப்ப என்ன வேணும், 10/6 மீட்டர் கனமாக. இங்க தர 1000 தர 10 சமன். இதுலயும் என்ன, 27,000 தர ரோ இன்டு 10 பிளஸ் 50. இது இங்க வரும். இப்ப இதுல எத்தனை சைவர் போயிடும், 1 2 3 4 5 6 சைவர் போயிடும். அப்ப இது 270 சக 54 சமன் என்ன வர போகுது,
இதை சுருக்கினீங்கன்னா இதுலயும் ஒரு 10,000 போடணும் இல்ல? ஏன் 27,000 தானே 10,3 10,6 சென்டிமீட்டர் கியூப் மீட்டர் கியூப் ஆகணும். அப்ப 1 2 3 4 0 போயிடும். அப்ப 0.27 ரோ. இதுல இருந்து போட என்ன வரும்? 54 கழிச்சீங்கன்னா 6 அங்கால 1 அப்ப ரோ அளவு 216 0.2. எத்தனை நாள் சுருக்கலாம்? 216 27 100 பெருக்கி விடுவோம். இப்ப 9 சுருக்கலாமா? 93 92 18 36 4 2400 அவ்வளவு 800. So 800 கிலோகிராம் இடவை முதலாவது. ஜனமே அடுத்து 13 மின் மோட்டார் ஒன்றில் பிறப்பிக்கப்படும் பின்மின்னியக்க விசையின் விளைவை ஈடு செய்வதற்கு அதன் மின்வழங்கி சுற்றில் ஒரு ரியோதட்டு பொருத்தப்படும். இவ் அமைப்பு பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. என்னவாம்? மின் மோட்டார் ஒன்றில் பிறப்பிக்கப்படும் பின்மின்னியக்க விசையின் விளைவை ஈடு செய்வதற்கு அதன் மின்வழங்கி சுற்றில் ஓர் இரையோதட்டு பொருத்தப்படும். இவ் அமைப்பு பற்றிய பின்வரும் கூற்றுக்களை தருக. இப்ப மின் மோட்டார்ல எப்படி? இதை நீங்கள் சுத்தி இதெண்டா இப்ப இது சுத்தேக்குள்ள இது சுத்துற நேரம், கரண்டோட சுத்துற நேரம். இதுல பின்மின்னியக்க விசை உருவாகும். பின்மின்னியக்க விசை உருவான என்ன நடக்கும்? இதில் ஒரு மின்னோட்டம் குறை. சர்க்கிட்ல ஒரு மின்னியக்க விசை என்ன செய்யும்? மின்னோட்டம் குறையும். என் விளைவில் மின்னியக்க விசை குறைய மின்னோட்டம் குறையும். அதை ஈடு செய்யறதுக்கு மின்வழங்கி சுற்றில் ஒரு ரியோதட்டு பொருத்தப்படும். இவ் அமைப்பு பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருதுக. அப்ப இந்த பின்மின்னியக்க விசை குறைவு, அதாவது மின்னோட்டம் குறையுது, அந்த மின்னோட்டம் குறையிறதை ஈடு செய்யறதுக்கா அப்ப கூட்டுறதுக்கா மின்னோட்டம் குறைய விடாம மின்னோட்டத்தை கூட்டுறதுக்கு என்ன செய்யலாம்னு பாக்க. இப்ப அப்படி ஒரு செட்டப் நானும் பார்த்தில்ல இது வரைக்கும். நான் இப்ப மின்னோட்டத்தை கூட்டணும் அப்படி என்ற கன்செப்டை வச்சுன்னு பாக்குறேன். அப்ப என்ன அதை ஈடு செய்யறதுக்கு என்ன செய்வோம்? இதுல ஒரு ரியோதட்டை தொடுத்து வச்சிருப்போம். எப்படி? தொடரா தொடுத்து வச்சிருப்போம். நாங்க இந்த தொடரா தொடுத்து வச்சிருந்தா என்ன நடக்கும்? தொடரா தொடுத்து வச்சிருந்தா இப்ப முதல்ல கரண்ட் ஓடும். இது கரண்ட் ஓடைக்கு பின்மின்னியக்க விசை வேற, கரண்ட் குறையும் எல்லாம். இப்ப கரண்ட கூட்டுறதுக்கு நீங்க என்ன செய்வீங்க? இந்த ரியோதட்டு தடையை குறைப்பீங்க. அப்ப இந்த தடையை குறைச்சா கரண்ட் என்ன செய்யும்? கூடும். வோல்டேஜ் மாறாது, அது குறைஞ்சதுதான். அப்ப இப்ப தடையை குறைச்சா மின்னோட்டம் கூடும். அப்ப நாங்க ரியோதட்டை என்னன்னு தொடுத்து வச்சிருப்போம்?
தொடுத்து வச்சிருப்பான். வேற சான்ஸ் இல்ல தானே. அவ தொடுத்து வச்சிருப்பான். அவன் முதலாவது கூட்டு என்ன சொல்றார், இரிய நிறுத்தியின் முடிவிடங்கள் சுற்றில் தொடரில் இணைக்கப்படும். சரி, பி கூற்று, ஆமேச்சரை தொடக்கும் போது ரியோதட்டின் தடை உயர்வாக இருப்பதால் ஆமேச்சர் எரியாது காக்கப்படும். யா, ஆரம்பிக்கைக்குள்ள என்ன நடக்கும் சொன்னா உயர் மின்னோட போகும். தடை குறைவல்லோ, உயர் மின்னோட போகும். அப்ப அந்த உயர் மின்னோட போகாம இருக்கிறதுக்கு ரியோதட்டை நீங்க என்ன செய்வீங்க, உயர் தடையில வச்சிருப்பீங்க. பிறகு என்ன செய்வீங்க, தடையை குறைப்பீங்க, ஒர்க் பண்ண வலிக்கிட்டோம். பின்மினிய கழிச்சு வந்து இன்னும் மின்னோட குறையுமே, அதை கூட்டுறதுக்கு ரியோதட்டை குறைப்பீங்க. அப்ப ஆரம்பத்துல உயர் தடையில வச்சிருப்பார். சரி, சி கூற்று, ஆமேச்சரின் கதி அதிகரிக்கப்படும் போது ரியோதட்டின் தடை படிப்படியாக அதிகரிக்கும். எப்படி, ஆமேச்சரின் கதி அதிகரிக்கப்படும் போது கதியை கூட்டினா என்ன நடக்கும், பின்மின்னிய விச கூடும். பின்மின்னிய விச கூடின கரண்ட்டுக்கு என்ன நடக்கும் பாருங்க, ஐசாம இது. அப்ப இ மைனஸ் இ நோட்டுங்கள் டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். இப்ப இத கூட்ட கூட்ட கோணவேகம் கூடும். கோணவேகம் கூடினா பின்மின்னிய விச கூடும். அப்ப ஐ என்ன செய்யும், குறையும். ஐ குறைஞ்சா அதை தடை பின்னோட கூட்ட என்ன தடைய ஆற குறைக்கணும். அப்ப ரியோதட்டின் தடை என்ன செய்யணும், குறைக்கணும். இவர் என்ன சொல்றார், அதிகரிக்கணும் என்றார். பிள்ளை சி கூட்டு பிள்ளை. அதோட ஏபிசி பிள்ளைன்னு ஒரு ஆன்சர், ஏபிசி சரியான ஒரு ஆன்சரும் இல்ல தானே. அப்ப ஏபி மட்டும் சரி. 4வது, நான் என்னன்னு யோசிக்கிறேன்னு விளங்குது. எனக்கும் புதுசுதான் இருந்து இப்பதான் இந்த கேள்வி எடுத்தோம்னா எனக்கும் பாக்குறேன் இப்படி ஒண்ணு. அப்ப இப்படி ஒண்ணு இருந்தால் என்ன நடக்கும், இதுல மின்னோட்டம் ஓடும். ஆரம்பத்துல ஒரு கரண்ட் ஒன்று ஓடும். ஏன் ஆரம்பத்துல பின்மின்னிய கிசை இருக்காது. சுத்த வலிக்கிட்டோன்னு என்ன செய்யும், காந்த புலத்துக்குள்ள சுருளைக்குள்ளதான் பின்மின்னிய கிசை வரும். அப்ப இந்த பின்மின்னிய கிசை வர மின்னோட்டம் குறையும். நல்லா மின்னோட்டம் குறையக்க அதே மின்னோட்டத்தோட செய்யறதுக்கு நாங்க என்ன செய்யறோம், தடையை குறைக்கிறோம். தடையை குறைச்சோம்னா மின்னோட்டம் கூடும். ஏன் எங்களுக்கு மின்னோட்டத்தை கூட்டணும், அப்பதான் இவர் அதே கோணவத்தோட சுழல்வார். ஓகே, அப்ப 4வது, பதினாலாம் கேள்வி பாருங்க. என்ன, ஒரு வாகனம் 500 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணுடைய ஒளியை ஏற்படுத்திக் கொண்டு 20 மீட்டர் பெர் செகண்ட் வேகத்தில் ஓய்வில் இருக்கும் அவதானியை நோக்கி செல்கிறது. ஒளியின் வேகம் 340 மீட்டர் பெர் செகண்ட் ஆகிய அவதானிக்கு கேட்கும் தோற்றமுடன். என்னவாம், ஒரு வாகனம் 500 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணுடைய ஒளியை ஏற்படுத்திக் கொண்டு ஓய்வில் இருக்கிற அவதானியை நோக்கி போகுது. இவர் ஓய்வில் இருக்கார். வாகனம் அவரை நோக்கி போகுது என்ன வேகத்தோட, 20 மீட்டர் பெர் செகண்ட், 500 ஹெர்ட்ஸ். இப்ப அவதானி உணரும் தோற்றம் என்ன, சிஓவ அவதானி ஓய்வில் இருக்கார். சிஓவ இவர் நோக்கி போனோம் கூடணும், சி மைனஸ் வி இன்டு எஃப். சி எவ்வளவு, வழியில் ஒளியும் கதி வந்து 340 கீழ் 340 20 தர எஃப்னோட என்ன 500. அப்ப 340 320 500. இப்ப எத்தனை நாள் சுருக்கும், 2 நாள் சுருக்கினா 16, இங்க 25. திருப்பி ஒரு 4 நாள் சுருக்கலாமா, 2 நாள் சுருக்கும். 4 நாள் சுருக்கப்படும் 4, இங்க 4 நாள் சுருக்கினா 8 32 5.
85 தர 25 எவ்வளவு? 5 25 அப்ப 42. சோ 21 25 4 சுருக்குங்க. 5 20 500 விட கூடணும். அப்படி ஒரு விட தான் இருக்கும். அந்த அதை யோசிக்கணும் முதல். 500 விட கூட வேறணுமே. இதெல்லாம் கால்குலேட் பண்ண தேவையில்லை. தேவையில்லாத பார்த்தது நோக்கி எங்க 500 விட கூடணும். கடைசி செய்யற நேரம் தான் ஞாபகம் வருது. 500 விட கூடணும்னா ஒரு விட தானே இருக்குது. 5வது விட பதினஞ்சாம் கேள்வி. என்னவா? ஒரு முனை மூடப்பட்ட குழாய் ஒன்றுடன் அதிர்வன் இவ்வளவுடைய அதிர்வு முதல் ஒன்று 250 கெல்வின் வெப்பநிலையில் பரிவுறுகின்றது. ஒரு கெல்வினால் அதிகரிக்கப்படும் போது வெப்பநிலையா உருவாகும் அடிப்புகளின் எண்ணிக்கை. இப்ப ஒரு முனை மூடப்பட்ட குழாய் அது அடிப்படை அதிர்வெண் வைப்போம். இப்ப என்ன வெப்பநிலை 250 கெல்வின் வெப்பநிலையில் பரிவுறுது. இசைக்க வேணும் அதில் முதல் ஒன்றோட பரிவுறுது. இப்ப வெப்பநிலை இதுல ஒரு கெல்வினால் அதிகரிக்கப்படும் போது உருவாகும் அடிப்புகள் எண்ணிக்கை. இந்த அதிர் முதல் நம்பர் 5000 ஹெர்ட்ஸ். அப்ப இந்த எஃப் எவ்வளவு? 5000. இது இந்த மூடியலை குழாய் நம்பர் 5000 ஹெர்ட்ஸ். இப்ப வெப்பநிலை ஒரு கேள்வினால் அதிகரிக்க அடிப்பு மீறல் என்னன்னா கேட்கிறார். இப்ப எங்களுக்கு பி சமன் எஃப் லாம்டா போட்டீங்கன்னா வி வந்து ரூட் ஆஃப் கேமா ஆர்டி ஓவர் சமன் எஃப் லாம்டா. இப்ப இந்த குழாயின் நிலம் மாறாது. சோ நீங்க ஒரு கேள்வினால் அதிகரிக்க குழாயின் நிலம் மாறும் கேட்டா இல்ல. அப்ப நீளம் மாறல அலை நீளம் மாறாது. கேமா ஆர் ஓவரையும் மாறாது. வெப்பநிலையை மாத்துறீங்க. அப்ப எஃப் வந்து ரூட் ஆஃப் டிக்கு நேர்வு சமன். சோ மீறன் ரூட் ஆஃப் டிக்கு நேர்வு சமன். அப்ப முதல்ல என்ன 5000 மீறன் ரூட் ஆஃப் டி வந்து 250 ஒரு சாப்பாடு. பிறகு 251 ஒரு கேள்வினால் அதிகரிக்கிறாருல்ல வர்க்கம் மூலம் 251. இப்ப நீங்க 2 ஒன்னால பிரியுங்க. என்ன வரும்? F1 இன் கீழ் 5000 சமன் இதனால பிரிச்சா ருட்டுக்குள்ள 251 250. உத நான் சுருக்குறது இப்படி செய்யறேன். 251 எழுதுறேன். 250 சக 1 கீழ் 250. உத தனித்தனியை பிரிச்சா என்ன வரும்? F1 இன் கீழ் 5000 சமன் டேய் ருட்டுக்குள்ள ருட்டுல அறியாம இருக்கு 1 சக 250 1 250. சரி 250 250 1. இது 1 கீழ் 250. அதுதான் அறியாம. அடே 1 கீழ் 250 எவ்வளவு சொல்லுங்க பாப்போம். 4 கீழ் 1000. 4 கீழ் 1000 என்றா அதை எப்படி எழுதலாம்? F1 இன் கீழ் 5000 சமன் 1 சக 4 கீழ் 1000 என்றா 0.004 முழுவதும் அறியாம. இப்ப 1 பிளஸ் எக்ஸ் அறியாம எடுக்கண்டா அதை 1 பிளஸ் nx எழுதலாம். 1 பிளஸ் இந்த அறைய எழுத பெருக்கி விட்டீங்க அண்ணளவு பெருமானம். அப்ப 1.002 வரும்.
இதை கொண்டு பெருக்குங்க. F1 சமன் 1.002 தர 5000 பெருக்கினா எவ்வளவு வரும்? 1010 ஹெர்ட்ஸ். அப்ப முதல்ல இருந்த இது 5000, 5010. இசைக்க வேண்டிய மீறன் வந்து 5000 ஹெர்ட்ஸ். இப்ப குழாயின் மீறன் வந்து 5010 ஹெர்ட்ஸ். அப்ப என்ன வரும்? அடிப்பு மீறன் 10 ஹெர்ட்ஸ். அப்ப ரெண்டு அடிப்பு மீறன் 10 ஹெர்ட்ஸ் வரும். 5வது. ஓகே. சோ இதுல கவனம், வெப்பநிலை மாறுங்க, குழாயின் நிலம் மாறாது. அது சின்ன மாற்றமே, அது மாறாதுன்னு இருப்பீங்க. அப்ப லண்டா மாறாது, கேமா ரோவரும் மாறாது. அப்ப எஃப் நேர் சமன் √T என்ன போட்டு கேள்வி. அப்ப இங்க அடிப்பு மீறல் 10 ஹெர்ட்ஸ் வந்துடும். ஆறாம் கேள்வி பாருங்க. என்ன படத்தில் காட்டியவாறு மின் சுற்றில் A1, A2, A3, A4 எனும் அம்பியர் மானி ஒவ்வொன்றும் அம்பியர் மானி ஒவ்வொன்றும் ஆரகத்திலே உடையன. இதுல ஒரு அம்பியர் மானி A1, இது நகத்துல 6ஆம். இங்க ஒரு அம்பியர் மானி A2, அதுக்கு மாறும். இதுல தடையே இருக்குது R/2. இங்க ஒரு தடை R/2 அம்பியர் மானி A3. இங்க A4, அது இந்த தடை R, இதுல ஒரு பேட்டரி, இங்க ஒரு R/2. இப்ப சர்க்யூட் இப்படி இருக்குது. இப்ப என்ன இருக்கிறார்? ஒரு கூட்டு பின்வரும் கூட்டுகளை கருதுக. A1, A2 என்பவற்றின் வாசிப்புகள் ஒரே அளவானவை. A1 A2 வாசிப்பு உண்டாம் ஏலாது இல்லையா? இங்க இதால வர்ற மின்னோட்டம் இங்க வந்து இதாலையும் போகும், இதாலையும் போகும். இதால போறதுல இதுக்கு கொஞ்சம், இதுக்கு கொஞ்சம். இதுல வர்றது இது ரெண்டும் சேர்ந்துதான் இதுக்கு வருது. அப்ப இதுல ஓடுற கரம் தான் இங்க ஓடும். ஆனா இதுல ஓடுறதுக்கு இதுக்கு கொஞ்சம், அதுக்கு கொஞ்சம் பிரிஞ்சிருமே. அப்ப A1 A2 வாசிப்பு சமன் என்ன பிள்ளை? ஏ கூட்டு பிள்ளை விளங்குதானே? அது இது I1, இது I2. A1 இந்த வாசிப்பு I2, இதுல என்ன வாசிப்பு? I1 plus I2. கட்டாயமே இது ரெண்டுக்குள்ளாலையும் போற சேர்ந்தா இதுக்குள்ள போகும். அப்ப இது I1 plus I2, அது I2 சமன் இல்லையே. அப்ப ரெண்டு அம்பியர் மாண்ட வாசிப்பு சமன் இல்லை. A1 A2. அடுத்து B பாரு. என்னவா? A2 வாசிப்பு A1 வாசிப்பின் 3 மடங்கு ஆகும். இப்ப இது I2 வந்தா இது எவ்வளவு? 2I2. இந்த I1 கேட்டீங்கன்னா 2I2. ஏன்? தடை அரைவாசி ஆகுது. தடை அரைவாசியான மின்னோட்டம் என்ன செய்யும்? 2 மடங்கு ஆகும். அப்ப இது I2 ஆனது 2I2. அப்ப இதுல வர்றது என்ன? 3I2. அப்ப A2 வாசிப்பு A1 3 மடங்கு. அது சரியோ? A2 வாசிப்பு A1 வாசிப்பின் 3 மடங்கு ஆகும். சரி. B கூட்டு சரி. C கூட்ட பாருங்க. A4 வாசிப்பானது A1, A2, A3 என்பவற்றின் வாசிப்புகளின் கூட்டுத்தொகையாகும். A4 வாசிப்பு இதுல வர்ற வாசிப்பு, இதுல போற கரண்ட், இந்த இதுல போறது 3I2, அது A2 வாசிப்பு.
இதுல போறது I4. அப்ப இதையும் கூட்டினா இது மூண்டையும் கொண்டப்பல இதுல வர்றது இதுக்குள்ள அடங்குது எல்லாம். அப்ப A2ஐயும் A3ஐயும் கூட்டினா A4க்கு சமம். ஆனா இந்த மூண்டையும் கூட்டுறேன்னு சொல்லிக்கிற அப்ப அப்ப இங்க எது சரி? B மட்டும் சரி. இரண்டாவது விளங்குதெல்லாம். பதினேழாம் கேள்வி. ஒரு 840 வாட் வெப்பமாக்கி நீரினுள் வைக்கப்பட்டுள்ளது. நீர் கொதித்து ஆவியாகின்றது. நீரின் ஆவியாதலின் தன்மறை வெப்பம் இவ்வளவு எனில் 9 நிமிடத்தில் ஆவியாகும் நீரின் தெளிவு. அப்ப இப்ப வழங்குற வெப்பம் முழுக்களும் என்னத்துக்கு பயன்படும்? ஆவியாகிறது பயன்படும். ஏன் கொதிச்சிட்டு? அப்ப Q/T சமன் mL/T. இப்ப இந்த Q/T எவ்வளவுன்னு சொல்லிட்டார்? வழங்குற விதம் 840. இப்ப என்ன கேட்கிறார்? 9 நிமிடத்தில் ஆவியாகும் நீரின் தெளிவு. அப்ப M கீழ் 9 நிமிடம். அப்ப 9 தர 60. இல்ல எவ்வளவு? 2268 கிலோ ஜூல் பர் கிலோ. ஒரு தர 13. இப்ப M சமன் இது மேல போகும், அது கீழே வரும். அப்ப 840 தர 9 தர 60 2268 தர 13. அப்ப 2 சைவர் போயிடும். அப்ப இங்க ஒரு 10 மிஞ்சு. எதனால விட்டலாம்? பெருக்குவோமே 84 விட்டுப்படுமே. 4 விட்டுவோம் 21. இதை நீங்க 4 விட்டீங்கன்னா 5 20. அதனால 6 24. பிறகு எத்தனை நாள் விட்டோம்? 9 விட்டலாம் போல. 9 விட்டுப்படுமா? 6 54 இல்ல 21 வெட்டினா 3 கூட அங்க 2. சோ 2 இதுல ஒரு 10 இருக்கு. அப்ப 0.2 கிலோ. சுருக்கல் தான். அது நீங்க வட்டி சின்ன சின்ன வட்டி வைங்க. 0.2 கிலோகிராம். ஓகே.